Hi all. நீங்க ஒரு நல்ல ஸ்கில்டு பைத்தான் டெவலப்பர். நீங்க DSL ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. தென் நீங்க எழுதுற கோட் எல்லாமே வந்து நல்ல ஆப்டிமைஸ்டா இருக்கு. தென் எல்லாமே எஃபிஷியன்ட்டா இருக்கு. பட் உங்களுக்கும் ஒரு குட் பைத்தான் டெவலப்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எழுதுற கோட்ல ரீடபிலிட்டி நல்லாவே இருக்கணும். ஸோ வை ரீடபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ரீடபிலிட்டி தான் ஒரு கோடோட ஒரு குவாலிட்டியை ஒரு ஸ்டாண்டர்ட்ல செட் பண்ணணும். ஏன்னா உங்க கோடை இன்னொருத்தர் படிக்கும் போது அது வந்து ரீடபிளா இருக்கணும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். ஸோ இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரூ த யூஸ் ஆஃப் coding standards like pep8 இந்த pep8 guidelines வந்து you should follow. Why? Because நம்மளோட கோட் வந்து ஒரு உங்களோட லோக்கல்ல யூஸ் பண்றது இல்ல உங்களோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா இட்ஸ் நாட் மச் ஆஃப் an issue. பட் அதை நீங்க ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரியில போஸ்ட் பண்றீங்க இல்ல ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க இந்த கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணாதான் உங்க கோடை இட் வில் பி அக்செப்டபிள். ஓகே, அக்செப்டபிள் ரேஞ்சில் வரணும்னா you should follow these guidelines. இது தவிர உங்க கோட்ல ப்ராப்பர் லெண்டிங் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க வந்து லைப்ரரிஸ் லைக் ஃபிளேக்8 பிளாக் இந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி உங்க கோட ஸ்டாண்டர்டை கொஞ்சம் ரீஃபார்மேட் பண்ணலாம். இதை தவிர உங்களோட டேட்டாவோட அப்பியரன்ஸை வந்து நீங்க வந்து ஃபார்மேட் பண்ணா பிரிட்டி பிரிண்டட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டைலைசேஷன் ஆப்ஷன்ஸும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இது தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் டைப் ஹிண்டிங் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க பாஸ் பண்ண போற ஆர்குமெண்ட்ஸ் என்ன டேட்டா டைப்ன்றதை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். அது என்ன டேட்டா ரிட்டர்ன் பண்ண போகுதுன்றதை அனோட்டேட் பண்ணிருக்கணும். ஸோ அனோட்டேஷன்ஸ், டைப் ஹிண்டிங்ஸ் இதெல்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ கமிங் டு மெமரி, நீங்க யூஸ் பண்ற எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ், நீங்க ஓபன் பண்ற எல்லா ரிசோர்ஸையும் நீங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஓகே, எல்லா மெமரி ஸ்ட்ரீமும் ப்ராப்பரா எண்டா இருக்கணும் டு அவாய்ட் மெமரி லீக்கேஜ். சோ நீங்க இதுக்கு யூஸ் பண்றது இந்த கண்டெக்ஸ்ட் ஹேண்ட்லர், அந்த வித் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். கமிங் பேக் டு கோட் சேஃப்டி, சோ நீங்க எழுதுற கோட் எல்லாமே வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கணும். சோ ஹேண்டில் எக்ஸெப்ஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கோட் எனக்கு எரர் த்ரோ பண்ண போகுது, சம்திங் ஐ அம் கோயிங் டு ஃபேஸ் அப்டக்கிள்னா அது என்ன அப்டக்கிள்ன்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் பண்ணிருக்கணும். அது ப்ராப்பரான எக்ஸெப்ஷன்ஸ் நம்ம எழுதிருக்கணும். ஓகே, ஏன்னா எல்லா மிஸ்டேக்கும் எனக்கு வந்து எரர் அந்த மாதிரின்ற ஒரு ஜெனரிக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்தா அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா அதுல இருந்து நம்ம வந்து ப்ரொடக்டிவா கெயின் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வர எக்ஸப்ஷன்ஸ், இப்போ வந்து எனக்கு ஒரு டேட்டா டைப் அக்செப்ட் ஆகல அப்படின்னா வந்து இன்வாலிட் இன்புட், ப்ளீஸ் என்டர் ப்ராப்பர் டேட்டா டைப், இந்த டேட்டா டைப்ல போட்டா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுன்றத மென்ஷன் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவான யூட்டிலிட்டியா தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் ரன் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ ஒரு ஏபிஐ டிசைன் பண்றீங்கன்னா அந்த ஏபிஐ கால் ஆகிறதுக்கு முன்னாடியே அது என்ன டேட்டா டைப் அக்செப்ட் பண்ணுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலிடேட் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஏபிஐ கால் ஆயிட்ட பிறகு எனக்கு வந்து அந்த ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நான் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து இட்ஸ் a waste of the computing power. எனக்கு வந்து ரிசோர்சஸ் வேஸ்ட் ஆகுது. ஸோ in order to avoid these kinds of things, நான் ஒரு ப்ராப்பரான ஒரு டெக்கரேட்டர்ல ஒரு மிடில் வேர்ல நான் என்னோட இன்புட் வேலிடேஷனை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு இன்புட்டை வேலிடேட் பண்ண பிறகு தான் அந்த ஏபிஐ கால் ஆகணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது தவிர என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கோடோட வெயிட்டேஜ் ரெடியூஸ் பண்றதுக்கு நம்மளோட இம்போர்ட் பண்ற மாடியூல்ஸ் எதுவுமே நீங்க வைல்ட் கார்டு அந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு நெசசிட்டி மெத்தட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் அந்த சர்டன் மாடியூல் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணலாம். இது தவிர லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இம்போர்ட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். இல்ல அப்படி இம்போர்ட் பண்ணாலும் நீங்க வந்து ஒரு காப்பி எடுத்து அதுல ஒர்க் பண்ணலாம். தென் குளோபல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம டைரக்டா லோக்கல் ஸ்கோப்ல வந்து எடிட் பண்றதையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்து ஒர்க் பண்ணாலே இட் வில் மேக் யூ a good Python developer. Thank you.